எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாருமே வந்து ஒரு அனாவசியமா சொன்ன ஒரு மனிதன் இன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு தொகுதியை கொண்டு போலாமான்னு மற்றவங்க மூக்கு மேல வர வைக்கிற அளவுக்கு அந்த தொகுதியை வெற்றிகரமா கொண்டு போயிட்டு இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனா எத்தனையோ பேருக்கு தெரியாத ஒரு கிராமத்து கதைகள்லாம் நிறையவே இருக்கு. நான் என்னுடைய கதையவே சொல்றேன். என்னுடைய கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவானவங்க. பக்கத்து ஏரியாக்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு, என்னுடைய கிராமத்துடைய பெயர் சாணிப்பட்டி, யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த கிராமத்துல ஒரு பிடி உஷா இருக்காரு, ஒரு தோனி இருக்காங்க. நான் கேட்பேன், ஏன்டா இவ்வளோ நல்லா விளையாடுறியே, ஏன்டா நீ வந்து அடுத்த லெவலுக்கு போகலன்னா? அக்கா இல்லைங்க்கா, நாங்கள் சாப்பிட்றதே பெரிய விஷயம், நாங்கள் சாப்பிட்ணுன்னா 4 நாள் வெளியே வேலைக்கு போகணுங்க்கா, இதில் எங்கக்கா நாங்கள் வந்து இந்த நெட்டெல்லாம் வாங்குறதுன்னு கேட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் தான். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாங்கள் கயிறு கட்டியெல்லாம் விளையாடுறது கிடையாதுக்கா, இன்னைக்கு எங்களுக்குன்னு நெட் இருக்கு, கையில் நாங்கள் ஒரு பேக் வச்சுருக்கோம்க்கா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே ஒரு தலைவனுக்கு என்ன தெரியுமா அழகு? நான் ஒன்று பண்ணுறேன், அது எனக்கு சந்தோஷத்தை தருது, அது எனக்கு போதும்னு சொல்கிறது தலைவனுக்கு அழகே கிடையாது. நான் ஒன்று பண்ணுறேன், என்னை நம்பி வந்த மக்கள் அனைவருக்குமே சந்தோஷமாக இருக்குது, அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து என்னுடைய மனம் குளிருதுன்னு சொல்கிறவங்க தான் உண்மையான தலைவன். அப்படிப்பட்ட தலைவனாக மட்டுமே திகழ்கிறது தான் இந்த திமுக கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுமே. அவ்வளோ பெருமையாக சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நான் படிச்சுட்டு இருக்க கல்லூரியில் ஒரு சில அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய கையிலையும் பணம் கிடையாது. நானும் ஒரு வறுமையான பொண்ணு தான். சரி என்ன பண்ணலான்னும் போது என்னுடைய பேங்க்கை நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது 3000 ரூபாய் இருந்தது. என்னடா அது 3000 ரூபாய் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் நான் செக் பண்ணுறேன். சிஎம் டிராஃபிலேருந்து வந்த அமௌண்ட்டு. எதுவுமே இல்லாத என்னையும் இன்னைக்கு ஒரு தியாகியாக மாற்றிருக்கு இந்த திமுக கழகம். அதனாலும் பெருமையாக சொல்லுவேன். இவர் துணை முதல்வர்னு சொல்லி முதலா இவர் வந்து ஒரு கோப்பு கையெழுத்து போடுறாரு. அந்த கோப்பு இந்த சிஎம் டிராஃபி தான். எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு தெரியுமா? இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே முடங்கி போயிருக்க காலம் இது. ஆனால் இன்னைக்கு உன்னாலேயும் முடியும்னு சொல்லி பேரா ஒலிம்பிக்கு 6 பேர் அனுப்பியிருக்காரு பாரிஸுக்கு. அதில் 4 பேர் திரும்பி வரும் பொழுது மெடலோட வந்திருக்காங்க. எவ்வளோ பெருமையான விஷயம் இது. இது எதுவுமே அவங்களோட அழிஞ்சு போகிறது கிடையாது. நாளைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறைகளையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக இருக்குது. நாளைக்கு வரவங்களை மட்டும் இல்லைப்பா இப்போதான் ஒரு 4 பேர் அனுப்புனேன், ஒன்று நான் அப்புறமா அனுப்புறேன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கழகம் கிடையவே கிடையாது. நீ ஏன் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க, பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு கேட்கும்போது, இல்லைங்கய்யா எனக்கு சாப்பாடு வேணும், நான் சாப்பிடாம எப்படிங்கய்யா பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னு சொல்லும் போது, உனக்கு படிப்புக்கு தடையாக இருக்கிறது உணவா, நான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரேன், நீ போய் படின்னு சொன்னதான் நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அவருடைய மகன் நம்மளுடைய உதயநிதி ஐயா அவர்கள். அவர் நம்மளுடைய தலைமுறைக்கு தடையாக நிற்பாரா? நிற்கவே மாட்டார். அது மட்டும் கிடையாது, இதை நான் சொல்லி ஆகணும். கல்வி கண் திறந்தது வேணும்னா நம்மளுடைய பெரியார் ஐயாவாக இருக்கலாம். ஆனால் கல்லூரி கனவு திறந்தது நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஏன் தெரியுமா? எத்தனை பேருக்கு இங்கே பிரேமா ராமகிருஷ்ணன் தெரியும்னு தெரியல. 2012ஆம் ஆண்டே 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியல. காரணம் அப்பா அம்மா இல்லை, பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை, ஒரு சாதாரண டிரைவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை இருக்கு. அந்த பொண்ணு மட்டும்தான் 9ஆம் வகுப்பு படிக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்களும் இன்னைக்கு பாலிடெக்னிக்கல் கல்லூரியில் பாலிடெக்னிக்கல் மாணவியாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா காரணம்? எப்படிங்க இப்போ நீங்கள் படிக்கிறீங்களேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா அன்னைக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, ஆனால் இன்னைக்கு எனக்கு புதுமை பெண் திட்டம்னு சொல்லி மாதம் 1000 ரூபாய் தராங்க, இதனால் எனக்கு தேவையான புத்தகத்தை கூட என்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை என்னன்னா நான் அதில் ஒருத்தி. இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஒருத்தங்க கிட்ட போய் கையேந்து நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் வயிறு நிறைய சாப்பிடணுன்னா கூட எனக்கு என் அப்பா காசு போட்டு விட்டுறன்ற மாதிரி தைரியமாக சொல்லலாம். யாருக்கிட்டையும் போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களை ஒரு மான மரியாதையோடு வாழ வைக்கிறது இந்த திமுக கழகம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சொல்லலாம். இங்கே திருநங்கைகளுக்கு மதிப்பே கிடையாத காலத்திலேயே கலைஞர் ஐயா எனக்கு கண்டிப்பாக மரியாதை தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக போராடினாரு கலைஞர் ஐயா. இன்னைக்கு அது ஒரு லெவல் மீறி நம்மளுடைய உதயநிதி அண்ணா ஒன்று பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழ் அழிச்சு கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அது உண்மை. எத்தனை பேர் தமிழ்ல பேசினா உனக்கு பனிஷ்மெண்ட்டுடான்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வில்லுப்பாட்டு ஒரு திருநங்கை பல வருடமா பாடிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க பேர் சந்தியா தேவி.
அவங்க பேர் சந்தியா தேவி. அவங்கள கூப்பிட்டு உதயநிதி அண்ணா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாருன்னே தெரியல, அவரை கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டிலேயே சிறந்த வில்லு பாடகின்னு சொல்லி ஒரு பட்டமளிப்பு விழாவை உண்டு பண்ணி பட்டமளிப்பும் கொடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? நிவேதான ஒரு திருநங்கை, அவங்கள படிக்கவே விடலை. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நம்ம எப்படியாச்சும் MBBS படிக்கணும்னு. ஆனால் அவங்கள எந்த ஒரு அரசு மகளிர் பள்ளியிலையுமே சேர்த்துக்கல. அப்போ என்ன பண்ணாங்க, உதயநிதி அண்ணாக்கு இதை தெரியப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்து இப்போ போய் நீ சேருடான்னு சொன்னாங்க. அடுத்த நாளே அட்மிஷன் நடந்தது. இந்த வருடம் அவங்க 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகிறாங்க. இப்படி எக்கச்சக்க விதமான பல நன்மைகளை நம்ம நாட்டுக்காக செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த திமுக கழகம். நான் இறுதியாக சொல்வது ஒன்று தான். எத்தனை பேர் நெஞ்சுக்கு நீதி படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த படத்துல ஒரு வார்த்தை வரும், எல்லாரும் சமம்னா இங்க ராஜா யாரு? எல்லாரும் சமம்னு நினைக்கிறவன் தான் ராஜா. அப்படிப்பட்ட கழகம் தான் நம்மளுடைய கழகம். யாரையுமே வேறுபாடோட பார்க்காது. அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாமே வெறும் ஒரு நகைச்சுவை மன்னனா பார்த்தவர் தான் வைகை புயல் வடிவேல் ஐயா அவர்கள். ஆனா அவர் ஒரு மாமன்னனா கொண்டு வந்து நிப்பாட்டினாரு நம்மளுடைய உதயநிதி அண்ணா. அது போலவே இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாமன்னனா கொண்டு வந்து நிப்பாட்டுவார் என்று சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன்.